வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரசு நியூஸ். ராணிப்பேட்டை லயன்ஸ் கோஸ்ட் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ராணிப்பேட்டை லயன்ஸ் கோஸ்ட் கிளப்பில் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சேவைகளை துவக்கி வைக்கும் விழா இன்று எமரால்டின் ஹோட்டலில் லயன் எஸ். ரவி மாவட்ட முதல் துணை ஆளுநர் மற்றும் லயன் கே. பொன்னம்பலம் மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் இவர்கள் இருவரின் முன்னிலையில் கே. பாலகிருஷ்ணன் தலைவர் 2025-2026 அவர்கள் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான 2026-27 சங்கத்தின் தலைவராக லயன் எம். செந்தில்குமார், செயலாளராக லயன் மார்டின் ரெக்ஸ் அமல்ராஜ், பொருளாளராக லயன் வடிவேல் பதவியேற்றுக் கொண்டார்கள். மேலும் இதில் மாவட்ட நிர்வாகிகள் சங்கத்தின் மூத்த முன்னோடிகள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள், ஆற்றல் மிகு உறுப்பினர்கள், புதியதாக சங்கத்தில் தங்களை அறிமாக்களாக இணைத்து கொண்டவர்கள், தோழமை லயன் சங்க நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், இந்திய முன்னாள் இராணுவ சங்க உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சேவைகளை பெறும் பயனாளிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நமது ராணிப்பேட்டை லயன் சங்கம் சங்கமாக அங்கீகாரம் பெற்றதற்கு உழைத்த அனைத்து ஆற்றல் மிகுந்த சங்க உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக 2025-2026, 2026-2027 நினைவு கேடயம் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மாவட்ட அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடம் மற்றும் ராணிப்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம், பாராட்டு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டது. மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் 10 நபர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி லயன் ஏழுமலை சங்க துணை செயலாளர் அவர்களின் ஸ்பான்சரில் வழங்கப்பட்டது. மேலும் தையல் இயந்திரம் ஒரு நபருக்கு லயன் சங்கர் சங்க பொருளாளர் 2025-2026 அவர்கள் ஸ்பான்சர் செய்து வழங்கப்பட்டது. அக்ரவாரம் திருவிகா நிதி உதவி பெறும் பள்ளியில் பயிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் பென்சில், பேனா ஆகியவை லயன் வடிவேல் பொருளாளர் மற்றும் ராஜசேகர் ஸ்பான்சர் மூலம் வழங்கப்பட்டது. நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் லயன் கௌரி ஜெகநாதன் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதற்காக சங்கத்தின் சார்பில் நினைவு கேடயம் வழங்கப்பட்டது. செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பெருமாள்.